ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 3D ஃப்ளவர் எம்ப்ராய்டரி டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இதில் ஒரு ஸ்மால் ட்ரிக்ஸ் சொல்லித்தர போகிறேன். அது என்ன ட்ரிக்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க இந்த டிசைன் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளவர் வந்து நீங்கள் டேரெக்டாக வரைய தெரிஞ்சால் நீங்கள் வந்து வரைஞ்சிக்குங்க. நான் வந்து உங்களுக்கு பெனில் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரே ஈவனாக நீங்கள் வரையணுன்னா அதுவும் வரையலாம். இப்போ சிம்பிளாக நான் ஒரு சொல்லித்தரேன். ஏன்னா இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு 3D எஃபெக்டில் இருக்கும். ஸோ நடுவில் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நம்ம சாதாரணமாக வரைவோம் பார்த்தீங்களா, அதே போல் இந்த இதழ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்குங்க, பெட்டல் வந்து வரைஞ்சிக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு 4 லீஃப் 4 ஃப்ளவர் பெட்டல் வேணும்னா நீங்கள் 4 வந்து வரைஞ்சிக்குங்க. இல்லைனா இதுவே வந்து 6 வேணும் 8 வேணும்னா நீங்கள் அதுக்கேற்றப்பில் நீங்கள் இந்த ஃப்ளவர் பெட்டல் வந்து நீங்கள் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும் நீங்கள் வந்து அழகாக வரையலாம். இப்போ பாருங்கள், நான் சிம்பிளாக ஒரு 4 பெட்டல் வச்சு ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சி இருக்கேன். இப்போ நான் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ உங்களுடைய ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதில் எத்தனை ஸ்டாண்டு நான் எடுத்திருக்கேன்னா நீங்கள் வீடியோ திறந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு நான் வந்து எத்தனை ஸ்டாண்ட் எடுத்து இதில் ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். வாங்க இது எப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்குங்க. நீடில் பாருங்கள், இந்த அளவில் இந்த சைஸில் இருக்கிற நீடில் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த நீடில் தான் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு வந்து தேவைப்படும். ரொம்ப ஸ்மாலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மீடியம் இந்த சைஸில் இருக்கிற நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதே போல் 4 பெட்டல் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதே போல் வரைஞ்சிக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பெட்டலோட மேல் பகுதி டாப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீடில் வந்து அடியிலேருந்து எடுத்து மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். கீழே வந்து நாட் போட்டு தான் பண்ணணும். நல்லா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாமல் போகும். இப்போது 4 நம்ம எடுத்த பிறகு இந்த த்ரெட்டை வந்து 2ஆக பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீடில் என்ன பண்ணுங்கள், இந்த பெட்டலோட எண்டு பகுதி கீழே இருக்குது பாருங்கள், கீழே நம்ம சர்க்கிள் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதோட கீழே இருக்கிற அந்த எட்ஜில் சென்டரில் வந்து இந்த நீடில் வந்து கீழேருந்து அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து மேலே வந்து எடுக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள். இந்த நீடில் வந்து இதே போல் அடியில் வந்து நீங்கள் பிடிச்சிக்குங்க. இது ரொம்ப வந்து தள்ளி விட வேணாம், கொஞ்சம் வந்து இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ 2 பார்ட்டை நம்ம பிரித்து வச்சுருக்க த்ரெட்டில் ரைட் ஹேண்ட் சைடு த்ரெட்டு வந்து எடுத்துட்டு நம்ம நார்மலாக பூ கட்டும் போது நம்ம சுற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் வந்து சுற்றுங்க. சுற்றிட்டு அதை வந்து இந்த நீடிலுக்கு அடியில் வந்து நீங்கள் நீடிலுக்குள்ளே விடணும். அடியில் கிடையாது, நீடிலுக்குள்ளே வந்து விடணும். விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் இழுத்து விட்டுருங்க. இப்போ இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த த்ரெட்டை எடுங்க. அதை வந்து லெஃப்ட் ஃபிங்கரால் நம்ம பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் வந்து நீங்கள் இந்த சைடு இருக்கிற ஃபிங்கரால் நீங்கள் வந்து இதே போல் சுற்றணும். இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற போல் பார்த்துக்குங்க. திரும்பவும் வந்து நீங்கள் இந்த ஹேண்டை வந்து கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு நீடில் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் நீடிலுக்குள்ளே வந்து விடணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியலனா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து இழுத்து விடுங்க. இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள், இப்போ மறுபடியும் இந்த சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து எடுத்து நம்ம நார்மலாக பூ கட்டுறா போல் சுற்றிட்டு இந்த நீடிலுக்குள்ளே வந்து விடணும். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி பண்ணுறோமோ அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து நீங்கள் பண்ணணும். என்னென்னா ஃபிங்கர் வந்து நீங்கள் மாற்றி பண்ணணும். அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள்
இதே போல் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து இதே மாதிரி வந்து பண்ணணும். சில பேருக்கு வந்து இது வந்து டஃப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து சுத்தத்துக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈஸியாக வந்துடும், லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வராது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன், அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு பழகிக்குங்க, அது ஈஸியாக இருக்கும். வராதவங்க அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த லெஃப்ட் சைடில் சுற்றும் போது உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கும். சுற்றிட்டு அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து நீங்கள் இதை வந்து இழுத்து விடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து நீடில் வந்து இந்த த்ரெட்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீடில் மட்டுமே நீங்கள் வந்து மேலே எடுக்கணும். இந்த ஃப்ளவர் பெட்டல் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து போட்டால் போகிறோம். ரொம்ப குட்டியாகவும் போடக்கூடாது, ரொம்ப லாங்காகவும் போடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு வரைஞ்சோமோ அந்த அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து போடணும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் லூஸ் விட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த த்ரெட்டில் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, டிசைன் ஏற்றாப்புல நீங்கள் இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரொம்ப லூஸாக போட்டால் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து தெரியாது. பாருங்கள், இப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரியும், இல்லை ஒரு அழகாக ஒரு டிசைன் வந்து தெரியும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இது நல்லா எந்த அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த த்ரெட்டை வந்து நல்லா பின்னாடி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறப்பல பார்த்துட்டு அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு தெரியாப்பல பார்த்துட்டு இப்போ இந்த நீடில் வந்து கீழே வந்து விட்டு நாட் போட்டுருங்க. நாட் போட்டோம் நீங்கள் வந்து அடுத்த ஃப்ளவர் வந்து பெட்டல் வந்து பண்ணலாம். நாட் போடாமலே வந்து இது பண்ணலாம், இது உங்களுடைய விருப்பம். இப்போ அடுத்ததில் வந்து பாருங்கள், இங்கே எட்ஜிலேருந்து ஆரம்பிங்க. இந்த எட்ஜிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இப்போ இதுவும் பாருங்கள், இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட கீழேருந்து எடுங்க நீடில். இப்போ இந்த த்ரெட்டை வந்து ரெண்டாக வந்து விரித்து விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்குறாப்புல நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து அழகாக நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இதோட சென்டரில் வந்து இந்த த்ரெட்டோட சென்டரில் வந்து நீங்கள் நீடில் வந்து விட்டுட்டு இப்போது பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதிலே வந்து இன்னொரு ட்ரிக்ஸும் வந்து நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தெரியாதவங்க ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ இன்னொரு ட்ரிக்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ணணும்னா பாருங்கள், இதே போல் நம்ம சுற்றிக்கிட்டே வரோம் இல்லையா, கொஞ்சம் லூஸு விடாமல் கொஞ்சம் டைட்டாகவே நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டு வாங்க. அது இன்னொரு மெத்தட் என்னென்னா திரும்பவும் சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு. ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்த அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் போடணும். உங்களுக்கு புரியறதுக்காக இல்லை வந்து நான் மறுபடியும் இது வந்து சொல்லித்தரேன். பாருங்கள், லூஸாக விட்டால் உங்களுக்கு இதை போல் இருக்கும். ஸோ லூஸ் விடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நீங்கள் வந்து இதை போடுங்க. இப்போ மறுபடியும் வந்து இந்த சைடு வந்து நீங்கள் வந்து த்ரெட் எடுத்து இதே போல் சுற்றுங்க. சுற்றிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த நீடில் வந்து உள்ள மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து எடுக்கணும். பாருங்கள், எடுத்துட்டு இதை வந்து மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து அப்படியே நீங்கள் வந்து கீழே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது மேலே கீழேருந்து மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணணும். என்னென்னா கிளாத்து வந்து சுருக்கம் வராமல் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து போடணும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஓரளவுக்கு டைட்டாக இருக்குது. இப்போ கீழே விட்டுட்டு நீங்கள் வந்து
நாட் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம அழகாக இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த தடவை வந்து இதே மாதிரி போகணும். நான் போட்டுட்டு சொல்கிறேன். அந்த ட்ரிக்ஸு வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த ஃப்ளவர் பெட்டல் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பவும் மேலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து திரும்பவும் இது வந்து அடியிலேருந்து தான் நீங்கள் வந்து இது ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த 2 த்ரெட்டுக்கு வந்து மிடில் தான் நீங்கள் வந்து நீடில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ கட்டுறப்பல நம்ம வந்து சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து சுற்றணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணணும். மேலே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், கீழே பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணணும். பாருங்கள், அதை இப்படி வந்து அந்த த்ரெட்டை இப்படிக்கா தள்ளி விட்டுட்டு இந்த நீடில் வந்து பிடிச்சிக்கிட்டு, நான் இது உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதே போல் சுற்றிக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த த்ரெட்டை வந்து அதே பூ கட்டுறா போல் நீங்கள் சுற்றிக்கிட்டு இது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சு வந்து வரும். பார்த்திங்களா, இதே போல் தான் மாறி மாறி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பெட்டலில் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம எடுக்கும் போது திரும்ப நான் சொல்லியிருக்கேன், இந்த த்ரெட்டை வந்து நல்லா விரித்து விட்டுருங்க. விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து இந்த த்ரெட்டுக்கு மிடில் இருக்கிறப்பல நீங்கள் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ண, நீடில் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம எப்போவுமே பண்ணுறப்போல் தான் நீங்கள் வந்து அதை சுற்றி விட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ லெஃப்ட் சைடு ஃபிங்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபிங்கர் வந்து இது த்ரெட்டை வச்சு நம்ம சுற்றுவோம் இல்லையா, அப்படி சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை பிடிச்சிக்கிட்டு இது ரைட் சைடு இருக்கிற த்ரெட்டை வந்து எடுத்துட்டு இப்போது இந்த சைடு இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி சுற்றி விடணும். திரும்ப என்ன பண்ணணும், திரும்ப ரைட் சைடு இருக்கிற த்ரெட்டை வந்து ரைட் ஹேண்ட் எடுத்துக்குங்க. இப்போ இந்த சைடு இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து விட்டுருக்கோம் பாருங்கள், அதில் இந்த த்ரெட்டை மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துட்டு அதை வந்து 2 சுற்றிட்டு அதில் வந்து நம்ம நார்மலாக பூ கட்டுறா போல் அந்த கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த நீடிலுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் டைட் கொடுங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இதே ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு மறுபடியும் இதே போல் நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி லூஸ் விடாமல் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து இதே போல் போடணும். ரொம்ப இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபிங்கர் ஹேண்டெல்லாம் மாற்றி பண்ணும்போது சில பேருக்கு வந்து ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும், அது கன்ஃபியூஸாக ஆகும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ரைட் ஹேண்ட்லேயே நம்ம வந்து 2 த்ரெட்டையும் வந்து நம்ம மாறி பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த பார்த்திங்களா, சீக்கிரமாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இது தெரியலன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட பார்த்துக்குங்க. பாருங்கள், இதே ஃபிங்கர் தான். இப்போ இதில் நான் வந்து சுற்றி விட்டுட்டேன். மறுபடியும் வந்து இந்த த்ரெட்டை வந்து எடுத்துட்டு இப்படி சுற்றி விடும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், நீடில் வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டைட்டாக இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நான் எடுத்துருக்கேன். ஸோ டபுள் கலராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வரணும் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 2 த்ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு த்ரெட்டு இழுக்கும் போது ஒரு டிசைன் வந்து இந்த த்ரெட்டு பாருங்கள் கொஞ்சம் லாங்காக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு த்ரெட்டை வந்து லைட்டாக இழுக்கும் போது உங்களுக்கு அது ஈவனாக வந்துடும்.
இப்போ அடுத்த த்ரெட்டை இழுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த டிசைனை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து புஷ் பண்ணி மேலே வந்து தள்ளி விடணும். பாருங்கள் அந்த டிசைன் உங்களுடைய ப்ளவுஸில் நீங்கள் போடும்போது அந்த டிசைன் வந்து ஒரே ஈவனாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். ஒரு 3D ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ நான் 4 பெட்டல் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதுவாக நீங்கள் வந்து 6 பெட்டல் 12 பெட்டலும் வச்சு பண்ணலாம். இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் டைட் பண்ணி இதை வந்து ரிவர்ஸில் தள்ளி விட்டுட்டு கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இது லென்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பெட்டல் வரைஞ்சிருக்கோமோ அந்த லென்த்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் போடணும், ஸ்டிச் வந்து போடணும். நீங்கள் பென்சிலில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேனலில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது தெரியாது. இப்போ பேனலில் வரைஞ்சிருக்கனால உங்களுக்கு இந்த தெரியுது. நீங்கள் பென்சிலில் வரையும் போது அது மறைஞ்சிரும். ஸோ ஈஸியாக வந்து ட்ரை பண்ணி நடுவில் கேப் இருக்குது. அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் த்ரெட்டை எடுத்து நாட் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு மிடில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போல் நீங்கள் போடும்போது அதுவும் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். இல்லை ஸ்டோன் என்ன இருந்தாலும் ஒட்டி விடலாம். பாருங்கள், நிறைய சுடிதார்லலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இதை டிசைன் சாரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒரு டைப் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் இதில் எத்தனை ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன்னா 12 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். 6 ஸ்டாண்ட் எடுத்து அதை வந்து நீடில் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு 12 ஸ்டாண்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12 ஸ்டாண்ட் எடுத்து பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து இருக்கும். இப்போ இதுவாக நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 ஸ்டாண்ட் எடுத்து போட்டிருக்கேன். அது வந்து சர்க்கிள் வரைஞ்சி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த பாருங்கள், இது நான் பென்னில் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. நீங்கள் பென்சிலில் வரைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இந்த சைடில் இருக்கிற அந்த லைனெல்லாம் வந்து நீங்கள் இரேசர் வச்சு அழைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம். இல்லை சர்க்கிள் போட்டும் போடும்போது இந்த சர்க்கிளை சுற்றி நீங்கள் வந்து என்ன ஒரு டிசைன் வந்து போடலாம். எம்ப்ராய்டரி டிசைனில் நிறைய மெத்தட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எது வேணால் போடலாம். செயின் ஸ்டிச், பேக் ஸ்டிச், எது வேணால் நீங்கள் போடலாம். பிளாங்கெட் ஸ்டிச், இது சுற்றி நீங்கள் அழகாக போடும்போது அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து சாரியில், ப்ளவுஸில், சுடிதாரில், துப்பட்டாவில் எதில் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் கர்ச்சீஃப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.